விரட்டி விடவும் முடியல. ஏன் மீறி இவர் உள்ள வந்தால் வர முடியும். அவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா, 2 ஆளா வந்தான்னு வைங்களேன், 10 பேர் வந்தான்னு வைங்களேன், வந்தா காலை வெட்டி போடுவோம்னு சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லாம பின்னாடி உள்ள கூட்டத்தையும் பாக்குறாங்க. வர வேணான்னு தடுத்தாலும் இவர் வந்துருவாரு. ஒரு அக்ரிமெண்ட வச்சுக்கிட்டு தான் இவர் வர வேணான்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் வாங்க. என்னது, நீங்க இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் வாங்க, அதுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். அடுத்த வருஷம் ஒரு வருஷம் நீங்க வரக்கூடாது, அதுக்கப்புறம் சில கண்டிஷன்லாம் போட்டுக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க தேவையே இல்லை. செய்யறாருந்தா என்ன செய்யலாம், அதிரடியா உள்ள போயிருக்கலாம். போனால் அந்த ஊர்ல தேவையில்லாம ரத்தம் சிந்த வேண்டி வரும், சில பேர் உயிர்களை பலி கொடுக்க வேண்டி வரும். அவங்க ஒரே அடியா எழுத்து சண்டைங்கிற லெவலுக்கு வந்தா சண்டையும் பார்க்கலாம். அவங்க அப்படியும் வரல. அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது கௌரவத்தையும் விட்டுறக்கூடாது, வரக்கூடாம ஆக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க ஒண்ணு இருக்கணும்னு பாக்குறாங்க. காலகாலம் கட்டி காத்த அந்த ஈகோவை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி, வா என்ன உடன்படிக்கை பேசு. அந்த உடன்படிக்கையுடைய ஷரத்துகள்லாம் பைத்தியக்காரத்தனமா நமக்கு பாதிப்பு மாதிரி தெரியும், அதெல்லாம் டாபிக். அந்த உடன்படிக்கை எழுதும் பொழுது சரி எல்லாம் பேசியாச்சு, என்னென்ன விதிகள்லாம் பேசிட்டு அதை எழுத்துமானமாக்கணும்ல. எந்த ஒன்றா இருந்தாலும் இஸ்லாத்துல எழுதி கொள்ளணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னு கேட்டா எழுத சொல்றாங்க. எப்படி, ஹாதா மா கால அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமதும் இந்த குரூப்பும் எழுதி கொண்ட ஒப்பந்தம், அப்படிதானே ஆரம்பிப்போம். அப்படி முதல் வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிக்டேட் பண்றாங்க, இது சொல்றாங்க. உடனே அங்கே அந்த விவரமானவன், அந்த சமுதாயத்தில் ரொம்ப விவரமான ஆள் இருந்தா சுஹைல் இப்னு அம்ருன்னு ஒரு ஆள், பயங்கரமான ஷார்ப்பு. அந்த ஒட்டுமொத்த அரபுகள்ல ரொம்ப விவரமான ஆள் யாரு, இந்த அபுஜெயல்லாம் சும்மா, இவன் ரொம்ப விவரமான ஆளு. சுஹைல், அபுஜெயல்லாம் அந்த இடத்துல இருக்கலன்னு வைங்களேன், இருந்தா கூட அதெல்லாம் மிஞ்சக்கூடிய பிரெயின் உள்ள ஆளுவன் யாரு, சுஹைல் இப்னு அம்ருங்கிற ஆளு. இந்த ஆள் என்ன பண்றாரு, நிறுத்து, என்ன எழுதுற ஒப்பந்தம் கேட்கிறான். என்ன ஒப்பந்தம் எழுதுற, அல்லாஹ்வுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதுற, நீ ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கிட்டாதான் உன்னை நாங்க தடுக்க மாட்டோமே. அவன் என்ன ஆர்குமெண்ட் பண்றான்டா, நீ ரசூலுல்லாஹ், உனக்கு நீ ரசூலுல்லாஹ்வா இருக்கலாம், உங்க ஆளுக்கு உன்னை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்கிட்டு இருக்கலாம், நாங்க அதை ஏத்துக்கல, பஞ்சாயத்து அதானே, நாங்க உன்னை ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கல, அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுக்கும் எங்களுக்கும் அக்ரிமெண்ட் நீ போட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிட்டா தான் நான் தடுத்திருக்க மாட்டோமாப்பா உன்னைய. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்றது நாங்க ஏன் தடுக்கணும், விஷயமே என்னன்னு கேட்டா உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கொள்ள, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதான் விவகாரமே. நம்ம ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறது அதுலதான் பிரிஞ்சிருக்கிறோம். எதுல பிரிஞ்சிருக்கிறோம், நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கட்சியாகவும், நீ அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாங்க ஒரு கட்சியாகவும் இருக்கிறோம். நீங்க ஒப்பந்தத்திலே மறைமுகமா திணிக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. அவன் டெக்னிக் என்ன கேட்கிறான்னா, ஒப்பந்த துவக்கத்திலேயே நாங்களே உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிட்ட மாதிரி எழுத பாக்குறீங்களா கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுல உள்ள நியாயம் தெரியும், நியாயம் தானே இது. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கிறது சந்தேகம் கிடையாது. ஆனா அவங்க கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா, 2 பேரும் சேர்ந்து செய்யற ஒப்பந்தம், அதுல அல்லாஹ்வுடைய தூதரும் இவரும் செய்து கொண்டது அவன் எப்படி ஒத்துக்குருவான், அவன் ஒத்துக்கிறாத ஒன்றை அவனுக்கு எப்படி நீங்க அக்ரிமெண்ட்ல கொண்டு வருவீங்கன்னு கேட்கறான்ல. அந்த கேள்வியில அர்த்த புஷ்டியான ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கரெக்ட் தான் பாது, அழிச்சிரு. மருமகன் அலி தான் எழுதுறாரு, அலியை கூப்பிட்டு யா அலி உம்மஹு, அந்த ரசூலுல்லாஹ் இருக்குல்ல அதை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் நான் நம்பும்போது நான் எப்படி அழிப்பேன், நான் அழிக்க மாட்டேன். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நான் அழிச்சா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு சொன்னது ஆயிருமே, என்னால அழிக்க இயலாது அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி, எங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாத எங்கப்பா அந்த வாசகம் இருக்குன்னு கேட்கறாங்க. அவர் சொல்ற இந்த ரசூலுல்லாஹ்ங்கிற இடம் இது அலி முதல்ல, அவங்களே அழிக்கிறாங்க. அந்த எழுத்தை என்னன்னு கேட்டுட்டு செய்யறாங்க, அவங்களே அழிச்சுட்டு எழுத சொல்றாங்க, முகமது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுது. அல்லாஹ்வுடைய ரசூல் முகமதுன்னு எழுதுறதுக்கு பதிலாக எப்படி எழுது, அல்லாஹ் அப்துல்லாவுடைய மகன் தானே அதே எழுது. அது நீ மறுக்க இயலாதுல. அப்துல்லாவுடைய மகனா இருக்கிறதுக்கு இதுக்கு பஞ்சாயத்து வராது. அப்துல்லாவுடைய மகனுக்கு எங்களுக்கு தான் விவகாரமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எங்களுக்கு விவகாரம் இல்லை, நீங்க ரசூலே இல்ல எங்க கருத்துப்படி அப்படின்னு அவன் சொன்ன வாதத்துல இந்த போர்ஸ் பண்ணி அதை செய்ய இயலும். என்னடா அது ரசூலுல்லாஹ்வே வேணாங்கறியா, போங்கடா எல்லாம் உள்ள போ அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கு, போயிருக்க முடியும். போற அளவுக்கு பலத்தோட தான் போயிருக்கிறாங்க, அவ்வளவு நம்பரோட தான் போயிருக்கிறாங்க. 1000 பேர் ஊருக்குள்ள இறங்கினா 1000 பேர் தாங்காது. 1000 பேர் ஊர்ல ஜனத்தொகை அவ்வளவுதான் இருப்பாங்க. ஒரு ஊருக்குள்ள போய் 1000 பேர் திடீர்னு நுழைஞ்சாங்கன்னு சொன்னா தாங்குமா? அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி உன் சைடுல அது கரெக்ட், அது
நான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது ஏ சைடுல கரெக்டா இருந்தாலும் ஓ சைடுல அது கரெக்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுற ஒப்பந்தத்துல ரெண்டு பேருக்கும் பொருத்தமானதான் இருக்கணும். ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் மறுக்கிறது இருக்கக்கூடாது. நியாயம்தான், உன்னுடைய கருத்து நியாயம்தான் என்று சஹாபாக்கள்லாம் கொந்தளிச்சு இருந்தும் கூட என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அழிச்சிடுறாங்க. அடுத்து மறுபடியும் வருது. அது முடிஞ்ச உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது போடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ்வை விளங்கி வச்சிருந்தாங்க. மக்காவில் உள்ள காபிர்கள் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அப்துல்லான்லாம் பேர் வைக்குவாங்க, அல்லாஹ் யா அல்லாஹ்லாம் கூப்பிடுவாங்க, அல்லாஹும்மன்லாம் துஆ செய்வாங்க. அல்லாஹ்வை அந்த மக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வை இந்த ரஹ்மான் சொல்றோம்ல, அளவற்ற அருளாளன், இந்த வாசகத்தை இஸ்லாம் தான் முதல்ல சொல்லுது. இந்த ரஹ்மான்ங்கிற அந்த சொல்ல நபிகள் நாயகம் தான் என்ன செய்யறாங்க, இவங்க அல்லாஹ் அருளாளன் நினைக்கிறாங்க, அளவற்ற அருளாளன் நினைக்க மாட்டேங்கிறான். அதனால நிறைய குட்டி குட்டி ஆட்களை வணங்க ஆரம்பிச்சிடறான். அதை மாத்தணும்னு சொன்னா அல்லாஹ்வை எப்படி நம்ம அழைக்கணும், அளவற்ற அருளாளன் ரஹ்மான், ரஹ்மான்ங்கிற ஒரு அடைமொழியோடு அல்லாஹ்வை அழைக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பேசினாலும் அதிகமா ரஹ்மான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க அல்லாஹ்வை பத்தி சொல்லும் பொழுது. அதனாலதான் பிஸ்மில்லாஹ்வுல கூட அது வருது. குர்ஆன்ல கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வை சொல்லும் பொழுது ரஹ்மானாகிய அல்லாஹ்வுடைய பெயரால் சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் அளவற்ற அருளாளன். இதை புரிஞ்சுக்க. மற்றவங்க எல்லாம் இறக்கம் காட்டுவாங்கப்பா, நான் தான் ஜாஸ்தியா காட்டுவேன், நான் தான் அளவற்ற அருளாளன் போது நீ எதுக்கு ரெக்கமெண்டுக்கு ஆள் கூட்டிட்டு வர்ற, எதுக்கு புரோக்கர் வைக்கிற, எல்லாம் அடங்கிறோம். அதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த அரபுகள் பயன்படுத்தாத ஒரு சொல்லை, அரபி மொழியில் இருக்கிறது ஆனா அரபுகள் பயன்படுத்தாத ஒரு சொல்லை அல்லாஹ் தனக்கு என்ன செய்யறான், குர்ஆன்ல பயன்படுத்துறான். அல்ஹம்து சூராவுல முதல் சூராவுல கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லி அவனுக்கு ரஹ்மான்ங்கிற பேர் வருது. அந்த மரபு பிரகாரம் என்ன செய்யறாங்க, ஒரு ஒப்பந்தத்தை எழுதுனா முதல்ல என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடணும்ல அப்படின்னு எழுத சொல்றாங்க. நிறுத்துங்கிறான் யார், சுஹைல். இந்த சுஹைல் இப்ப நம்புங்கிற ஆளு நிறுத்து, நாங்க ரஹ்மானை இப்ப ஒத்துக்கிட்டோம், அல்லாண்டா ஓகே நாங்க கேள்விப்பட்டது, நீனா ஒரு ரஹ்மான் அவனுக்கு நீனா ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டு நீ முடிச்சா ரஹ்மான் அல்லாண்டா நாங்க அதை ஒத்துக்கலையே, ரஹ்மான் சொல்லி நாங்க எங்களுக்கு கேள்விப்படாத ஒண்ணா இருக்குத, நீ நேத்து வரைக்கும் என்ன சொன்ன அதை சொல்லு. நேத்து வரைக்கும் எதை சொல்றான், நபி அவருக்கு முந்தி நேத்து வரைக்கும் சொல்ல வர்றான்னா, நீ இறை தூதர்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருப்ப, பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படிதான் அரபிகள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை துவக்கிறதா இருந்தால் பிஸ்மிக் அல்லாஹும்ம இறைவா உன் பெயரால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லாம அவங்களும் பிஸ்மில்லா சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாங்க அரபுகள். நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகள் கூட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின வாசகம் என்னன்னு கேட்டா, சாப்பிட்டா பிஸ்மிக் அல்லாஹும்ம இறைவா உன் பெயரால், கடையை திறந்தா பிஸ்மிக் அல்லாஹும்ம, வண்டியில ஏறி உட்கார்ந்தா வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தா பிஸ்மிக் அல்லாஹும்ம, ஒப்பந்தம் எழுதுறா பிஸ்மிக் அல்லாஹும்ம, கடிதம் எழுதுறா பிஸ்மிக் அல்லாஹும்ம. இதுக்கு என்ன அர்த்தம், இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்வே ஓம் பெயரால் அர்த்தம். பிஸ்மிக் அல்லாஹும்மன்னா அல்லாஹ்வேன்னு அர்த்தம், பிஸ்மிக்கன்னா உன் பெயரால் அர்த்தம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க நம்ம சொல்றோம்லங்க, தூக்கத்துல தூங்கும்போது சொல்றோமா இல்லையா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியாங்கிறோம்ல, அல்லாஹும்ம பிஸ்மிக்கிறது மாத்தி போட்டு சொல்றோம், அவ்வளவுதான், வேணும் இல்ல. அல்லாஹும்ம பிஸ்மிக்கு பதிலா பிஸ்மிக் அல்லாஹும்ம, ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அல்லாஹும்ம பிஸ்மிக் என்றால் அதான் அர்த்தம், பிஸ்மிக் அல்லாஹும்ம என்றால் அதான் அர்த்தம். இது மார்க்கத்தில் தப்பு ஒண்ணும் கிடையாது, இஸ்லாமும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லுதான். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், ஒரு முழுசா அது பூரணமான ஒரு பிஸ்மில்லாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை எழுதும் பொழுது நீனா கண்டுபிடிச்ச ரஹ்மான நீக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடாது. இதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது, இதுல எந்த ஒரு மேட்டருமே இல்ல. அவன் நினைக்கிறான்னு கேட்டா, ஒப்பந்தத்துல நம்ம இவருடைய புதுசா கொண்டு வந்து எதுவும் வந்துடக்கூடாது. என்ன சொல்றான், இவர் புதுசா கொண்டு வர்றாரா இல்லையா, அதுல ஒண்ணு கூட இதுல வந்துட்டா பிஸ்மில்லாவே ஒத்துக்கிட்டதாயிரும், அல்லாஹ் ரஹ்மான் ஒத்துக்கிட்டதாயிரும், இவருடைய பிரச்சாரத்தை நாங்கள் ஏத்துக்கிட்டதாயிரும்ங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அழிச்சு விட்டு நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுறியா இல்லையா, அதுல கொந்தளிக்கிறாங்க. இந்த ஒப்பந்தமே வேணாம் எந்திரிக்கிறாங்க, பார்க்கலாம் இவங்களோட ஒப்பந்தமே தேவையில்லைன்னு. அது ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பாக்குறாங்க, அவன் சொல்ல சரிதானே, அவன் இதை ஒத்துக்கிட்ட அளவற்ற அல்லாஹ்னு ஒத்துக்கிட்ட என்ன, அவன் முஸ்லீமா இருப்பானே, அவன் தான் ஒத்துக்கலையே, அதை எதுக்கு இதில் படுத்தி நிக்கணும், விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அதனால இஸ்லாத்துக்கு